ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் ரெசிபியில் இன்றைக்கி இந்த சம்மர் டைமுக்கு ஏற்ற மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் தேவையான பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல, சரிங்களா? இது வந்து ஒரு 450 ml இருக்கும். 6 லிட்டருக்கும் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, அப்புறம் கொத்தமல்லி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 வெங்காயம் போல். வெங்காயம் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய், அவ்வளோதான். ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ரொம்ப டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கெட்டியான தயிர் இருக்குல்லையே, அதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம இதை நார்மலாகவும் கடைஞ்சும் எடுக்கலாம். ஆனால் நம்ம மிக்ஸியில் போட்டு பண்ணும்போது நமக்கு வேலை கொஞ்சம் டக்குன்னு முடியும். நம்ம நார்மலாக வந்து மற்ற வச்சுலாம் நம்ம கடையும் போது வந்து கொஞ்சம் பால்லாம் தெரிஞ்சு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி திரியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸை போட்டு அடித்து எடுக்கும்போது நமக்கு அது ஈஸியாக நல்ல க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம கடைசியில் கூட செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் தான் நான் அடித்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையுமே இது கூட சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் இதை அடித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது இல்லையா? திரியாகவே இருக்காது நமக்கு. ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, கடாய் சூடானதுமே அதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு 1/4 வெங்காயம் போல், அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எப்போவுமே சரி, கடுகு போட்டதுமே கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருளை சேருங்க, சரிங்களா? இல்லாட்டி வந்து கடுகு நமக்கு அப்படியே ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அது ஓகே. இப்போ நான் வந்து வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டதும் வெங்காயம் வந்து ஒரு 50% அளவுக்கு வதங்கினா போதும். ஓகே, இது ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், சரிங்களா? சிம்லேயே இருக்கட்டும். ஓகே, இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கோம் மோர், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோரில் வந்து நான் சும்மா நார்மலாக லைட்டாக உப்பு போட்டுட்டு அப்புறம் இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு குடிக்கும்போது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூந்திலாம் போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் அந்த மோரை இது கூட ஆட் பண்ணிட்டேன். மோரை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நிறைய பேர் வந்து இதில் இந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு தேங்காய்லாம் கூட அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. நம்ம இது பண்ணுறதும் அது பண்ணுறதும் ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரே டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, வேணும்னா உங்கள்கிட்ட எதனா காய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீர்க்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சவ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். சுரக்காய் அதெல்லாம். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதெல்லாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நமக்கு கலர் கிடைக்கும். இது ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கலர் ஏறாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் கடைசியாக பார்க்கும்போது கலர் நல்லா ஏறி இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த எல்லோ வித் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். நான் உப்பும் செக் பண்ணேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது கொதி வரணுன்ற அவசியம் கிடையாது. சிம்லே லைட்டாக சூடானாலே போதும். அவ்வளோதான். சூப்பரான மோர் குழம்பு நமக்கு ரெடி. இதுக்கு சைடிஷ்க்கு வந்து ஊறுகாய், மோர் வத்தல், அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். ஃபைனலாக நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம சாதத்தில் நல்லா கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.